புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவின் மூலம் திருச்சி மாவட்டம் பெரியநாச்சிப்பட்டி கிராமத்தில் மின் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கொங்கு நாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை பெரியநாச்சிப்பட்டி கிராமத்தில் மின் சிக்கனம் குறித்த பரப்புரை மேற்கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. முதல் கட்டமாக மாணவ மாணவிகள் இடையே மின் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் கல்லூரியின் மின்னியல் மற்றும் மின் அணுவியல் பேராசிரியர்கள் மின் சிக்கனம் குறித்தும் LED பல்புகளின் பயன்கள் குறித்தும் குறும்பட ஒளிப்பதிவு மூலம் மாணவ மாணவிகளுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தனர். கொங்கு நாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் இணைச் செயலாளர் அசோக்குமார், முதல்வர் அசோகன், நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஷியாம் சுந்தர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். LED லைட்டோட பயன் என்னன்னு, மற்ற லைட்டுனால என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இதை மக்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு கொண்டு போய் சேர்ப்போம். இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த கொங்கு நாடு கல்வி நிறுவனத்திற்கும் புதிய தலைமுறை நம்மால் முடியும் டீமுக்கும் எங்களோட மாணவர்கள் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.